நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து அன்று முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்தார். இன்று முதலமைச்சர் வந்து எதிர்க்கிறார். அரசியல் ரீதியான சில நிலைப்பாடுகள், சில எடுக்கிற முடிவுகள் பல கட்சிகளிலேயும் பல நேரங்களிலேயும் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப, மாற்றங்களுக்கு ஏற்ப, சமுதாய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், நாட்டின் நிலைகள் இவற்றை ஒத்து ஒரு சில நிலைப்பாடுகள் மாறுவது உண்டு. அன்றைக்கு தொடர்ந்து கலைஞர் சொன்ன நேரம், தொடர்ந்து MP MLA 2 தேர்தலும் ஒன்றாக வந்து கொண்டிருந்த நேரம். அதற்கு பிறகு அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு தனித்தனியாக தேர்தல்கள் பல தேர்தல்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற காலம் ஏற்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைவு. முதல் மாநில கட்சியிலே திமுக தான் முதல் ஒரு மாற்று அரசை இந்தியாவிலே ஏற்படுத்தியது. இன்றைக்கு பல மாநிலங்களிலேயும் மாநில கட்சிகள் ஆட்சியிலே உள்ளன. எனவே இப்போது இன்றைய மக்கள் தொகை இந்தியாவில் ஏறக்குறைய 150 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை, மக்கள் தொகை, தேர்தல் முறை பலவற்றையும் கணக்கிலே கொண்டு பார்க்கிற போது ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாதது, நடைமுறை சாத்தியமில்லாதது. அதனாலே பல சிக்கல்கள், மாநில ஆட்சிகள் கவிடுகிற போது அதற்கு அடுத்து என்ன என்கிற நிலை, எல்லாவற்றிற்கும் பரிகாரம் காண முயற்சித்தாலும் ஆனால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல, நடைமுறை சாத்தியமுள்ள காரியம் அல்ல. இரண்டாவது, இது மாநில கட்சிகளுடைய உரிமைகளை பாதிக்கிற விதத்திலே அமையும், நலன்களை பாதிக்கிற விதத்திலே அமையும். இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி, எதேட்சகாரத்தை நோக்கி இழுத்துச் செல்கிற ஒரு முடிவாக இந்த முடிவு எதிர்காலத்திலே அமையும் என்கிற காரணத்தினாலே இந்தியா சர்வாதிகார நாடாக மாற முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுடைய அபிப்பிராயங்களும் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் காங்கிரஸ் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை அல்லது அவசியமில்லை, தேவையில்லை என்று காங்கிரஸ் கருதுகிறார். சரி, இது காங்கிரஸ் தலைமை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று வருகிற போது டெல்லியில் தலைமையில் எடுக்க வேண்டிய முடிவை தவிர தலைமையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், சோனியா காந்தி அம்மையார், தலைவர் ராகுல் காந்தி, அதற்கென்று இருக்கிற குழுக்கள், இவங்களெல்லாம் காங்கிரஸ் தலைமை இது சம்பந்தமாக முடிவு செய்யும். மாநில அளவில் மாநில தலைமைகளையும் கலந்து கொண்டு என்ன முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அதற்கேற்ப காங்கிரஸ் தலைமை அந்த முடிவை மேற்கொள்ளும். நாங்கள் அதுக்கு தனித்தனியாக பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லவும் கூடாது. எங்க சாதாரணமான கேள்வி இல்லைங்க, இது மிக அற்பமான கேள்வி. தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.